அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்கா? அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மணி பிளான்ட் செடி எப்படி வளர்த்திங்கன்னா, எந்த திசையில் வச்சிங்கன்னா, என்ன பொருளை அதுக்குள்ளே மறைச்சி வச்சா உங்களுக்கு வீட்டுக்கு யோகங்கள் அதிகமாக வரும், பணம் தங்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோங்க. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு வீடுன்னு இருந்தால் அதில் மணி பிளான்ட் செடி இருக்கணுங்க. மணி பிளான்ட் செடி எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் வளருதோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பணம் வந்து தங்கும்ன்றது ஒரு ஐதீகங்க. அதுக்காக சிலர் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி நான் வச்சுருக்கேன், பயங்கரமாக கொத்து கொத்தாக எங்கள் வீட்டில் இருக்கு மேம், ஆனால் வீட்டில் காசு தான் மேம் இருக்க மாட்டேதுன்னு சொல்கிற நிறையா பேர் இருக்கீங்க. அப்போ நீங்கள் பண்ணுற தவறு என்ன தெரியுமா? மணி பிளான்ட் செடியை தவறான திசையில் வச்சுருக்கிறது தாங்க நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. எப்பயுமே மணி பிளான்ட் செடியை வந்து எந்த திசையில் வைக்கணும்னா வடகிழக்கு திசையில் தாங்க வைக்கணும். அப்படி நீங்கள் வச்சு அதில் அதிகமான கொடி அது படர்றது மூலமாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. வேறு எந்த திசைகள்லையுமே மணி பிளான்ட் செடியை வைக்கக்கூடாதுங்க. வடகிழக்கு திசையில் நீங்கள் மணி பிளான்ட் செடியை வச்சு பாருங்கள். அப்படி சப்போஸ் வேறு ஏதாவது திசையில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இப்போயே அதை வந்துட்டு அப்படியே ரிமூவ் பண்ணி அந்த இடத்துக்கு வடகிழக்கு திசைக்கு அப்படியே நீங்கள் மாற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் பணம் எப்படி கொட்டுதுன்றதை உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, எங்கள் வீட்டில் மணி பிளான்ட் செடி இருக்குது மேம், ஆனாலும் பணம் தங்க மாட்டேதுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, திசையை கரெக்டாக வைங்க. அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் மனதால் சாமியை வேண்டிக்கிட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு ஒரு 5 ரூபாய் காயினை வந்து உங்களோட பூஜை அறையில் வச்சு நல்ல சாமி கும்பிட்டுட்டு மணி பிளான்ட் செடிக்குள்ளே அதை கீழே மறைச்சி வையுங்க. யாருக்கும் தெரியாமல் இதை பண்ணி பாருங்கள். இந்த ஒன்றை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி பணம் தங்குதுன்னு நீங்களே உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க. கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை தாங்க இதை பண்ணணும். ஒரு 5 ரூபாய் காயின் எடுக்கிறீங்க, வீட்டில் தீபம் பொருத்தி உங்களோட பூஜை அறையில் உங்களோட குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு மணி பிளான்ட் செடியில் மண்ணுக்குள்ள ஒரு தொட்டியில் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை கீழே மண் தரையில் வச்சுருந்தீங்கனாலோ எதில் வச்சுருந்தாலும் சரி, பக்கத்தில் ஒரு குழி சின்னதாக தோண்டி யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காத வண்ணமாக அதை உள்ளே மறைச்சி வச்சுருங்க ஒரு 5 ரூபாய் காயினை. எங்கள் வீட்டில் பணம் தங்கணும்னு சொல்லிட்டு மனதால் சாமியை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க. எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடியுமே நம்பிக்கை ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் நம்பிக்கையோட பண்ணும் பொழுது தான் அது எந்த ஒரு தெய்வீகத்துக்குரிய செயல்களாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், அது உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற போதுமே நம்பிக்கையே இல்லாமல் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா எந்த ஒரு செயலுமே உங்களுக்கு கை கொடுக்காதுங்க. இது நடக்கும்னு சொல்லி தெய்வத்து மேலே பாரத்தை போட்டுட்டு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்குங்க. அதுக்காக நான் வீட்டில் எந்த வேலைக்கும் நான் போக மாட்டேன், வீட்டிலையே தான் இருப்பேன், ஏன்னா நான் மணி பிளான்ட் செடி வந்து வடகிழக்கு திசையில் வச்சுட்டேன், 5 ரூபாய் காயினை மறைச்சி வச்சுட்டேன், அதனால எனக்கு பணம் கொட்டுன்னு கொட்டினீங்கன்னா கொட்டும்னு சொல்லி வீட்டுக்குள்ளே படுத்து கிடந்தால் பணம் வராதுங்க. எப்பயுமே உங்களால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்தாகணும். நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க்கையும் கொடுத்து இந்த தெய்வ பரிகாரங்களையும் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் பணம் தங்குங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளையும் சரியாக செய்யுங்க, அதே மாதிரி தெய்வத்தையும் நம்பிக்கையோட முழுமையாக வேண்டிக்கிட்டு நாங்கள் சொல்கிற இந்த சின்ன சின்ன பரிகாரங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் அதிகமாக இருக்கும், வீட்டில் சந்தோஷமும் நிம்மதியும் எப்போவுமே நிலச்சிருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்துட்டு இது மாதிரியான தெய்வீக பரிகாரங்கள் அனைத்தையுமே நாங்கள் போட்டுட்ருக்கோங்க. கடன் பிரச்சனைகள் நீங்கிறதுக்கான பரிகாரங்கள், எல்லா பரிகாரங்களையுமே நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.